ஹலோ எவ்ரிவன், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ ஃபெங்கல் புயல் வந்திருக்குன்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ கரையை கடக்கிறதுக்கு ரொம்பவுமே தாமதமாகி பெரிய ஆட்டம் காமிச்சிட்ருக்குன்னே சொல்லலாம் நம்ம இந்த ஃபெங்கல் புயல். ஸோ இது கரையை கடக்கிறது பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் கிடக்கலாம், இல்லைனா நாளைக்கு அதிகாலையில் கலக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மிகப்பெரிய ஒரு இது என்னென்னு பார்த்தோம்னா, சென்னையில் தான் இப்போ சென்னை டு பாண்டிச்சேரி அந்த இதில் கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஃபெங்கல் புயல் சென்னை, பாண்டிச்சேரி, அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே, தஞ்சாவூர் எல்லா இடத்துலையும் கனமழை முதல் மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெண்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா 1977க்கு அப்புறம் கோயம்புத்தூரில் இப்படி ஒன்று நடக்க போகுது. அதாவது 1977னா இப்போ 47 இயர்ஸ் 47 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரிய வகையான ஒரு இது நடக்க போகுது. அதாவது இந்த ஃபெங்கல் புயல் கரையை கடக்கும்போது இது கேரளா சைடில் போகும்போது வலுமிழந்து நம்மளுடைய கோவை, திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த வழியாகவும் கடந்து போகும் அப்படின்னு நம்மளுடைய கோவை வெதர்மேன் அவர் கணிச்சிருக்காரு. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த கோயம்புத்தூர் வழியாக போகுது இப்போ பார்த்தோம்னா வலுமிழந்துடும். ஸோ அதில் காற்று அப்படின்னு பார்க்கும்போது 30 முதல் 40 இதில் காற்று வலுப்பெறும். அதனால் கோயம்புத்தூர், ஈரோடு, திருவண்ணாமலை இந்த மாதிரி சேலம் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தோம்னா முதல் அதி கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதனால் மக்கள் அனைவரும் அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் செஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டார்ச் லைட் இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள், பால் மற்றும் அனைத்து காய்கறிகளும் வாங்கி வச்சு சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ பவர் பேங்கில் சார்ஜ் வச்சுக்கோங்க. மிக கனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சென்னை மக்களும் சேஃபாக இருங்க. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர், திருவாரூர், செங்கல்பட்டு மற்றும் 8 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை, அதாவது ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. மயிலாடுதுறை மாவட்டத்திலேயே புயலின் வேகம் அதிகரித்து காணப்படும். ஸோ மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதுக்கான எச்சரிக்கையிலும் கொடுத்துருக்கு. ஸோ முதலமைச்சர் இதில் பார்த்திங்கன்னா அம்மா உணவகத்தில் ஃப்ரீயாகவே உணவுகளும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு நாள் ஃபுல்லாக மக்கள் அனைவரும் விழிப்புடனும் இருக்கணும். அதே சமயத்தில் எல்லா சேஃப்டி மெஷர்ஸ், நிறைய ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ இந்த புயலான நம்ம இதெல்லாம் தடுக்க முடியாது. ஸோ இதோட தாமதமாக மழையின் வேகம் அதிகரித்து தான் காணப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு வெள்ளங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ நீலகிரி மாவட்டத்தில் அதிக கனமழையும் பெய்யப்படும். ஸோ எல்லாருமே சேஃபாக இருந்துக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம சேனல்.